ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டமாக மெயின்ஸுக்கு வந்து போவீங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தா நடந்து முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 லட்சம் பேர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. அன்அஃபிஷியலாக நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்களுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், அடுத்த கட்டமாக மெயின்ஸுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும் அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது மொத்தமாக வந்து 645 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2 சேர்த்தே மொத்தமாக 645 வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா ப்ரிலிம் எக்ஸாம் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இன்னும் மெயின் எக்ஸாம் இருக்குது. 1:10 இந்த ரேஷியோ படி தாங்க மெயின் எக்ஸாமுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி படி 1:10 அந்த அடிப்படையில் மெயின் எக்ஸாமுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக முதல்ல எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் வந்து பார்த்தா ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. குரூப் 4 கம்பேர் பண்ண சொல்ல குரூப் 2 தமிழ் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கலைச்சொற்கள் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. இதை தவிர்த்து ஜென்ரல் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதேமாரி மேக்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது குரூப் 4 கம்பேர் பண்ண சொல்ல குரூப் 2 கொஞ்சம் ஈஸி தான். பட் வந்து நிறைய பேர் வந்து டைம் பத்தலை, மேக்ஸ் எல்லாம் போடுறதுக்கே டைம் பத்தலை அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி அடுத்த தடவையாச்சும் ஈஸியாக வந்து கேட்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டைம் பத்தலை தான் வந்து சொன்னீங்க. மேக்ஸே அட்டன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஈஸியும் இல்லை, கஷ்டமும் இல்லை, மீடியமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்னவங்க ஸோ பேசிக்காக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும் அடுத்த கட்டமாக போகிறதுக்கு மெயின்ஸுக்கு போகிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கொஷின் வந்து பார்த்தோன்னா கொஷின் இவ்வளோ கொஷின் கரெக்டாக இருக்கணுங்க, மார்க் கிடையாது கொஷின். ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா 158லேருந்து 160 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு சேஃபாக வந்து பார்த்தா மெயின்ஸுக்கு வந்து போயிடலாம். அதேமாரி பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 154லேருந்து 156 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா மெயினுக்கு வந்து சேஃபாக போயிடலாம். பிசி முஸ்லீம் வந்து 148லேருந்து 153க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா சேஃபாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 152லேருந்து 155 கொஷின் கரெக்டாக போட்டுருக்கணும். எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 145 ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப். எஸ்டி அப்படின்னா 140 ப்ளஸ் இருந்தால் சேஃப். இது வந்து பார்த்தா ஒரு அன்எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் தாங்க. உங்களுக்கு வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேபி அஃபிஷியலாக வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க கட் ஆஃப் மார்க். இது வந்து பார்த்தா ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது, நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். பேசிக்காக இதுதான் ஓரளவுக்கு வந்துடும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ கொஷின் கரெக்டாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு சேஃபாக வந்து போயிடுவீங்க. ஸோ மெயின் எக்ஸாமுக்கு வந்து போகலாம். ஓகே, பிஎஸ்டிஎம்மாக இருக்கீங்க, ஒரு 2 to 5 கொஷின் குறைவாக இருந்தால் போதுமானது கட் ஆஃப்க்கு. ஸோ இதுதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயம் தான். இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தா ஓரளவுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். 1:10 அந்த ரேஷியோ படி தான் மெயின்ஸுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ வரும். அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை வச்சும் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எக்ஸாக்டாக இதுதான் ஆன்சர் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தா எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மந்த் வந்து பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் மந்த் எக்ஸாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி அந்த மார்ச் அந்த மாதிரி உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் நடக்குங்க. ஒவ்வொரு பாஸாக கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதேமாரி குரூப் 2க்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 2க்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நிறைய இன்ஸ்டியூட் பேஜ் கூட செக் பண்ணி பாருங்கள் எந்த கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க அப்படின்றத. பட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தா அஃபிஷியலாக உங்களுக்கு கட் ஆஃப் வந்து மெயின் எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ப்ரிலிம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.